தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிரசங்கி 5வது அதிகாரம் 18வது வசனம். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இதை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. மற்றவங்களோட வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரமும் வல்லமையும் இல்லை அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். நீங்கள் நிறைய வெற்றிகள் அடைஞ்சிருக்கலாம், உங்ககிட்ட நிறைய பணமும் அதிகமான நண்பர்களும் இருக்கலாம், நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கலாம். ஆனால் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் வைப்பீங்க அப்படின்னா, நான் அதை அனுபவிக்க முடியாது. காரணம், நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஒவ்வொரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்குது. நாம் ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவங்களாக தான் இருக்கிறோம். இதை நாம் மெய்யாகவே புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னா, இதை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்க்கவே மாட்டோம். அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பொறாமப்பட மாட்டோம். அவருடைய திறமை எனக்கு மட்டும் இருந்திருந்தா என்றெல்லாம் நாம் நினைக்கவே மாட்டோம். உங்களுக்கு அந்த திறமை இருக்கணும்னு தேவன் விருப்பப்பட்டிருந்தா நிச்சயமாக அதை உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அதனால் மற்றவங்கக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்காமல் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிங்க. அதை வளர்த்து பெருக்க ஆரம்பிங்க. அவனை போலவே நானும் அழகாக இருந்தா அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் உங்களுக்குன்னு ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. இது ஒரு விபத்தல்ல. உங்கள் வாழ்க்கை உங்களுக்குன்னு பொருத்தமான விதத்தில் தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக வாழணும், உற்சாகமாக வாழணும், உங்களுடைய பங்கை நீங்கள் செய்யணும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யார் அப்படிங்கிறத நிரூபணம் செய்கிறது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே யாராக இருக்கிறீங்க, உங்களை குறித்து, உங்கள் தோற்றத்தை குறித்து, உங்கள் திறமையை குறித்து, உங்களுடைய ஆளுமையை குறித்து நீங்கள் எப்போவுமே உற்சாகமாக இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாருங்கிறத குறித்து நீங்கள் அக்கறையாக, உற்சாகமாக, வைராக்கிய வாஞ்சையாக இருக்கும்போது அதை தேவனை கனப்படுத்துது. அப்பொழுது தேவன் உங்களுடைய திசையில் தம்முடைய தயவுகளை அனுப்புவார். மகத்தான காரியங்கள் வேர் விட்டு செழிக்க ஆரம்பிக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். அப்பா, இன்றைய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அப்பா பெரிய நன்மையை பயக்க போகுதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வரப்போகுது. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்தவங்களை பார்த்து அவங்கள மாதிரி நான் இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு பொறாமை குணம் இருக்குது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலையும் இருக்கக்கூடிய அப்பா அந்த குணம் மாற்றப்படுகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. கிறிஸ்துவுக்குள் நான் யாருங்கிற தெளிவான அப்பா ஒரு முடிவுக்கு இந்த பிள்ளைகள் வரணும் ஏசப்பா. தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற திறமை, தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற வசதி, தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற தோற்றம், இது எல்லாமே அவர் உட்கார்ந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி என்னை வடிவமைத்திருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன், தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த மனப்பான்மைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது வரணும் ஏசப்பா. அடுத்தவங்களை குறித்து, அவங்கக்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து, இவ்வளவு வசதியாக இருக்கிறாங்களே, இவ்வளவு அழகாக இருக்கிறாங்களே, இவ்வளவு திறமையாக இருக்கிறாங்களே, இந்த எண்ணம் அப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் இப்பொழுது நீக்கப்படணும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குன்னு நீங்கள் கொடுத்துருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஓடணும் ஏசப்பா. எங்களுக்குன்னு நீங்கள் நியமித்திருக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஏசப்பா. அதை சந்தோஷமாக முழு திருப்தியோடு வாழணும்ப்பா.
அப்படி வாழும்போது அப்பா நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் சகலத்திலையும் எங்களுக்கு வெற்றியை தர போகிறீங்க ஏசப்பா. அமேன். நீங்கள் கொடுத்துருக்கிற வாழ்க்கையை அப்பா திருப்தியோடு சந்தோஷத்தோடு நாங்கள் வாழும்போது நாங்கள் கையிடும் எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க ஏசப்பா. அமேன். ஆவியானவர் எங்களுக்காக ஜெயக்கொடியை நாட்டுவாரப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் இருதயத்தில் எனக்கெல்லாம் பொறாமை இல்லை, யாரை குறித்தும் நான் பொறாமப்படலை அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிட்டாலும் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் உங்களையே கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்தவங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பொறாமை இருக்க தான் செய்யுது. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்தால் கூட உங்களுக்கு கிடைக்காத ப்ரமோஷன் அவங்களுக்கு கிடைச்சா, உங்களுக்கிட்ட இல்லாத வீடு அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல படிப்பு நல்ல வேலைக்கு போகலை ஆனால் அவங்க பிள்ளைகள் நல்ல வேலையில் இருக்குது அப்படின்னா, எல்லாவற்றையும் மீறி ஒரு சின்ன பொறாமை உங்கள் இருதயத்தில் வருது. இதில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற நிறைய பேரோட இருதயத்தில் இந்த பொறாமை இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட அமேன், என் தேவன் எனக்காக நியமித்திருக்கிறத நிச்சயமாக எனக்கு தருவார். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், இதுதான் என் வாழ்க்கையில் திருப்தி. என் தேவன் என் வாழ்க்கையை டிசைன் பண்ணியிருக்கிறாரு, என் தோற்றத்தை என்னுடைய உருவத்தை அமேன், என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை இது எல்லாவற்றையும் அவர் நியமித்திருக்கிறாரு. அதன் காலத்தில் கரெக்டாக எனக்கு தருவார். இப்படி நினச்சி நீங்கள் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும்போது பிசாசானவன் உங்கள் இருதயத்தில் எந்த விதத்துலையும் பயத்தை கொண்டு வர முடியாது. பிசாசானவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே நுழைஞ்சி அவிசுவாசத்தை கொண்டு வர முடியாது. விலை மதிக்க முடியாத உங்களுடைய விசுவாசத்தை அவனால் திருடவே முடியாது. அந்த சூழ்நிலையில் தேவனால் ரொம்ப சுலபமாக உங்களுக்கான காரியங்களை செய்ய முடியும். அவருக்கு இது லேசான காரியம். அவர் நியமித்து வைத்திருக்கிற அத்தனை திட்டங்களையும் உங்கள் மேலே நிறைவேற்ற முடியும். பிசாசானவனை இடையில நுழைக்காமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் புலம்பாமல் இருந்தீங்கன்னா, முறுமுறுக்காமல் இருந்தீங்கன்னா, தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற பாலும் தேனும் நிறைந்த கானான ஈஸியாக நீங்கள் சுதந்திரித்து கொள்வீங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய முறுமுறுப்பு, புலம்பல், அச்சம், பயம் இது எல்லாவற்றையும் பிசாசானவன் உங்களுக்குள்ளே கொண்டு வரும்போது தடுத்து பிசாசே அப்பாலே போன்னு அவனை சொல்லிட்டீங்க அப்படின்னா அமேன், ஹல்லேலூயா, தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அமேன், ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நல்லபடியாக தூங்கி சந்தோஷமாக எழுந்திருக்கணும்ப்பா. காலையில் அப்பா புதிய கிருபையால் இந்த பிள்ளைகளை தாங்குங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோமாப்பா. அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர செய்வினை பாவம் சாப நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் நிரம்பட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.